ஒரு காலகட்டத்தில் கவியரசரோட படிப்புரியும் ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு முதல் சுர பிச்சையை போட்ட என் தந்தைக்கும் மேலான எஸ் விஸ்வநாதன் அவருக்கு இன்னைக்கு இந்த வேலையில உங்க முன்னால் நிற்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை ஆரம்பிச்சு ஏறத்தாழ 10 வருஷம். ஆனால் நான் ஒரு 10 பல்லவி மருத்துவம். இது கச்சேரியே கிடையாது. அவ்வளவு நேரம் நான் பாடுவேன்னு கூட நினைக்காதீங்க. எனக்கு தெரிந்து நான் மட்டும் பாடினது எனக்கு புரிஞ்ச ஒரு அழகான வரிகள் இருந்த பாட்டுக்கள் தேர்ந்தெடுத்து பாடுறதுக்கு நான் முயற்சி செய்தேன். தப்புகள் இருக்கும், அது மன்னிக்கக்கூடிய பெரிய மதிப்பு உங்கள் எல்லோருக்கும் இருக்கு. அதுதான் என் தைரியம். இந்த அபூர்வமான ஒரு அவகாசத்தை கொடுத்த எல்லோருக்கும், இந்த நிகழ்ச்சியில் சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் தாழ்மையுடன் என்னுடைய நன்றி. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கருவா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர் பழி ஏற்றாயடா. மனம் ஊர் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கண்ணா வருவது எதிர்கொள்ளடா. என் வாழ்க்கை திறந்த ஏடு, அது ஆசை கிளியின் கூடு. என் வாழ்க்கை திறந்த ஏடு, அது ஆசை கிளியின் கூடு. பல காதல் கவிதை பாட பரிமாறும் உண்மைகள் கோடி. இது போன்ற ஜோடி கண்ணதாசன் விஸ்வநாதன் போன்ற இது போன்ற ஜோடி மனம் குணம் உண்டான முல்லை. சம்சாரம் என்பது நீலை, சந்தோஷம் என்பது ராகம். செலவதில்லை மனம் குணம் உண்டான முல்லை. வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கை ஒளியிலா. வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கை ஒளியிலா. ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா. அவள் நெஞ்சில் ஏட்டிலா. சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா. சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா. எண்ணிலா ஆசைகள் எண்ணிலா கொண்டதே, அதை சொல்லாய் வெண்ணிலா. நிலா நிலா அல்ல உன்வாலிடும் நிலா. தீ நிலா எனும் நிலா என் தேவின் நிலா. தீ நிலா எனும் நிலா என் தேவின் நிலா. நீ
நான் தேர்ந்த வெண்ணிலா வா நிலா நிலா உன்வாலிவம் நிலா. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆடும் பதவினார் அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஒற்றாது கங்கை என்றும் வாகான பொன்னி என்றும் கட்டாத ஆளில்லை அப்பா. ஆடும் கத்தாழை விளையுதே அப்போ. நாம் பிறந்த சீமையிலே நாம செஞ்ச பாவம் இல்லை. அப்பனுக்கும் அம்மாவுக்கும் ஆசை வந்த தோஷம் அப்பா. கங்கையிலே முழுகிவிட்டு காவி கட்டி போவோம் அப்பா. பாட்டு ஒன்று பாடு தம்பி, பசியை கொஞ்சம் மறந்திருப்போம். பாரதத்தில் தலைநகரில் தேடு தேடு வேலை தேடு தம்பியோ. பாரதத்தின் பெருமதன்னை பாடு பாடு சோறு எதுக்கு தம்பி. ஆயிரம் வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதியில்லை. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை. இறைவன் ஏற்றினே தொடர்ந்த கதை முடிவதில்லை. கூந்தல் கலைந்த கனியே, கொஞ்சி சுவைத்த கிளியே, இந்த நிலைதான் என்ன விதியோ. இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு. ஒரு பொழுது ஓர் ஆசை சுகம் சுகம், அதிலே ஒரே சுகம். ஒரே வீணை ஒரே ராகம், ஒரே MSV ஒரே கண்ணதாசன். தலைமாது தாம் மீட்டும் இதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பதமானது. தலைமாது தாம் மீட்டும் இதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பதமானது. அழகான இளம் பெண்ணின்
இளம் பெண்ணின் மேனி தான் கூடாத ஸ்ருதி கொண்ட வீணையம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. 11 ராகங்கள் இருந்தால் என்ன, 11 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட இதமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. மரம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையை தாங்கலாம். குணம் குணம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பான், சென்றுவிடு என்பான். வீடு வரை உணவு, வீடு வரை மறைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. ஊமை கனவை யார் அறிவார். முதலாக இந்த பாட்டு தான் நான் ஆடிஷன்ல பாடி விஸ்வநாதன் சாரோட ஆசீர்வாதம் கிடைச்சது. எனக்கு தமிழ்ல அவகாசம் கிடைச்சது. இந்த பாட்டுக்கு காரணமான நிர்வாகிகள் இங்கே இருக்கின்றார்கள், அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. ஊமை கனவை யார் அறிவார், என் உள்ளத்தின் நினைவை யார் துடைப்பார். ஊமை கனவை யார் அறிவார், என் உள்ளத்தின் நினைவை யார் துடைப்பார். மூடிய மேகம் கலையும் முன்னே நீ பாட வந்தாயோ நிலவே, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீங்க நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. கடைசி ஸ்டான்ஸா இதுல ஒரு வரி அவர் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது இன்னைக்கு இன்னும் ரொம்ப கரெக்டா இருக்கும் நினைச்சு நான் தேர்ந்தெடுத்தேன். தள்ளாடும் பிள்ளை உள்ளமும் வெள்ளை, தாலாட்டு
நாளும் பிள்ளை உள்ளமும் வெள்ளை தாராட்டு பாட ஆதாரமில்லை தெய்வங்கள் எல்லாம் உனக்காக பாடும் பாடாமல் போனா எது தெய்வமாகும் தெய்வங்கள் எல்லாம் உமக்காக பாடும் பாடாமல் போனா எது தெய்வமாகும் மறுபடி திறக்கும் உனக்கொரு பாதை உரைப்பது இலக்கணம் மாறுதோ இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆனதோ இதுவரை நடித்தது அது எந்த வேடம் இது என்ன பாடம். இதோட முடிச்சுக்கலாம் நினைச்சேன். திடீர்னு ஏதோ ஒரு ஞாபகம், ஒரே ஒரு ஸ்டாண்டா பர்மிஷன் இருக்கா? ஒரே அது திடீர்னு இப்போ அவர் பக்கம் பார்த்து பாடும்போது தலையில வச்சு அது பாடுறா கடைசியா நல்லா இருக்கு. ஒரு ரிஹர்சல்ஸ் காலையில் ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னா மிஸ்டர் மார்ஷல் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. தயவு பண்ணி கொஞ்சம் பெரிதாகவே கொடுக்கலாம் உங்க ஆசை. தேங்க்யூ ஸோ மச். நீங்க போடு. கண்ணவன் தூங்கிவிட்டான் காசினே தூங்கிவிடும் அன்னையரை துயிலெழுப்பவாரீரோ. கண்ணவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னையரை துயிலெழுப்பவாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் கோதை முத்தம் பெறுவதற்கும் கண்ணியரே ஓவியனே வாரீரோ. கண்ணியரே ஓவியனே வாரீரோ. ஆயர்வாடி மாளிகையில் தாய்மடியில் கண்ணினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஆயர்வாடி மாளிகையில் தாய்மடியில் கண்ணினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான். பாலு சார் அவர்களுக்கு ஒரு வாரமா காய்ச்சல், ஜலதோஷம், அவர் பேச முடியாத அளவுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன். நேற்று நான் அவரை போய் பார்க்கும்போது நாளைக்கு எப்படி பண்ண போறோன்னேன்னு சொன்னாரு. கவியரசர் இருக்காரு, நீங்க வாங்கன்னு ரொம்ப தைரியமா சொல்லிட்டு வந்தேன். எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி இங்க நமக்காக கவிஞருக்காக பாண்டாருங்கிறத நீங்க எல்லாம் பார்த்துங்க. ஆகவே அவரெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சொத்து. அவர் நன்றியோடு வந்து கவியரசருக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்ததுக்காக எல்லாருடைய சார்பிலையும் என்னுடைய உளவாக நன்றியை சொல்லிக்கொண்டு அவருடைய உடல் நலமும் அவருடைய குரல் நலமும் தொடர்ந்து உலகம் முழுவதும் துடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது அனைவரும் எழுந்து நின்று அவர் வாழ்க வாழ்க என்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குமாறு உங்கள் அனைவரையும் நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன்.